நரமுடி இருக்க எங்கள் அப்பாவோட தலைமுடியை வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ இதை நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ண ஒரு நேச்சுரலான டை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 பாதாம் சேர்த்துக்கோங்க ஒரு அயன் கடாயில். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் கடையில் கிடைக்கும், அதை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் கூட தண்ணி படாமல் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்தோடனே இதை ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு 6 months கூட கேடாது. ஸோ நம்ம 1 டைம் பண்ணி வச்சுக்கிட்டா அது 6 months கூட கேடாது. ஸோ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் உங்கள் ஏர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதில் சேர்க்கணும். ஸோ கம்பல்சரி அதை சேர்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ் வரலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டார்க்கு பிளாக் கலரில் ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம க்ளீனான ஏரில் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு காட்டனோ இல்லை டிஷ்யூவோ எதுவோ வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவோட தலைமுடி இப்படி இருக்குது. ஸோ நான் அப்ளை பண்ணுறேன். இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே ஆனால் கூட ஓகே தான். ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் யூஸ்லேயே எப்படி ஒரு ரிசல்ட் இருக்குது பாருங்கள். இதை டெய்லி நீங்கள் தேங்காய் மாதிரியும் தேய்க்கலாம், அப்படி இல்லைன்னா வாரத்தில் 2 வாட்டி தேய்க்கலாம். ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி